மக்களே வணக்கம். இது உங்கள் ஈஸி ஃபிட்னஸ் நேச்சுரல் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் பைசப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பைசப்ஸில் என்னென்ன டெக்னிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த பைசப்ஸ் மசிலை ஸ்டிமுலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வார்ம் அப் பண்ணிக்கலாம். ஸோ வார்ம் அப் மஸ்ட்டுங்க. வார்ம் அப்பு சும்மா லைட்டாக பண்ணிங்க, ஜஸ்ட் ரொம்ப லைட்டாக பண்ணிங்க. ஓகே, அதுதான் ஜஸ்ட் நல்லா அந்த ஃபோர் ஆர்ம்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஓகே, ட்ரைசெப்ஸு. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி எதனா தரா பேண்ட் சொல்லுவாங்க, இதை இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லெவல் 1. நான் இது டெக்கத்லானில் வாங்கினேன். ஸோ இந்த பேண்டை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஸோ எனி எக்ஸசைஸ் பைசப்ஸ்க்குன்னு இல்லை, எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, செஸ்ட்டு, ட்ரைசெப்ஸு, லேட்ஸு, ஸ்குவாட்ஸ் எது பண்ணுறீங்களோ ஸோ இந்த மாதிரி ஒரு வார்ம் அப் பண்ணுங்கள் ரைட்டாக. சும்மா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ அப்படியே ஃப்ரெண்டில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சூப்பர். அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு பேக் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் பைசப்ஸ் லைட்டாக பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10. சூப்பர். ஓகே, ஸோ இதை பண்ணும்போது என்ன ஒன்றா, ஸோ அதனால் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. நீ முன்னாடி இந்த மாதிரி சின்னதாக லைட் வெயிட் எடுத்து நீங்கள் அதை வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணும்போது அந்த மசில்ஸ்க்கு அந்த பிளட் ஃப்ளோ போயிட்டு கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு, அதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ரெடி? ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் கிரிப் பண்ணலாம். ஓகே, ஸோ வெயிட் எப்போவுமே ஸ்டார்டிங் வெயிட் ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஒரு மாட்ரேட் வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, லைட்டும் இல்லாமல் ஹெவியாக இல்லாமல் அதுக்கு நடுவில் ஒரு வெயிட் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அந்த பம்பு கிடைக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் லாஸ்ட் 3 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. சூப்பர். ஸோ இது நீங்கள் க்ளோஸ் கிரிப் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாரை க்ளோஸாக பிடிச்சிட்டு இப்படி ஏற்றி இப்படியே, ஸோ அதை பண்ணாதீங்க. ஸோ க்ளோஸ் கிரிப் பிடிச்சிட்டு ஜஸ்ட் இந்த ராடு டுவர்ஸ் உங்கள் ஃபேஸ் இப்படி வரா மாதிரி இருக்கணும் ராடு. ஓகே, இப்படி வரணும்.
அண்ட் அதேமாரி இப்படியே இருக்குங்க. ஜஸ்ட் அப் டவுன் அப் டவுன். ஸோ இப்படி வைக்க நீங்கள் கையை இப்படி வச்சு இது பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதில் ஸ்ட்ரெச் ஆகாது, இதில் சூப்பராக ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே ஓகே சூப்பர். ஸோ வந்து 4 செட்ஸ் பண்ணலாம். 2 வார்ம் அப் செட்டு, 2 ஒர்க்கிங் செட் பண்ணலாம். ஓகே, okay, like this. 2, 3, 4, 5, 7. Come on. சின்ன சின்ன கரெக்ஷன் தான், பட் சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்முக்கு போகிறோம், போன உடனே என்ன பண்ணுறது, அங்கே யாரையும் கேட்குறது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக போகிறது, அவன் என்ன பண்ணுறான் அதை பார்த்துட்டு அப்படியே. பட் அவங்க மேலே தப்பு சொல்லலை, பட் அவங்க தெரியல ஆக்சுவலாக வந்து. பட் போய் கேட்குறதுல தப்பு கிடையாது, போய் கேளுங்க. ஆல்ரெடி அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம் கிட்ட போய். ஸோ கேட்டுட்டு கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்தோன்னே அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான்னு சொல்லிட்டு எடுத்து ஹெவி வெயிட்ஸை ட்ரை பண்ணுவாங்க. அது வேணால் பண்ணாதீங்க. பொறுமையாக, புதுசாக நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களா, ஃபஸ்ட்டு லைட் வெயிட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பொறுமையாக, ஒன்றும் அவசரமே கிடையாது. ஓவர் த நைட்டில் யாரும் வந்து மசிலில் வந்து கெயின் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். பொறுமை முக்கியம். ஸோ எடுத்தவன் கழுத்தவனும் பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு என்ன சொல்கிறது, பொறுமையாக 3 செட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேஜியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மாடரேட் வெயிட்டாக போடுங்க. உங்களால் ஒரு 15 ரெப்டேஷன் பண்ண முடியுமா அழகாக, ஸோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு கிலோவாக ஆட் பண்ணுங்கள். எடுத்தோன்னே 3, 4, 5 அந்த மாதிரிலாம் வந்து ஏற்றாதீங்க, பண்ண முடியாது. ஓகே, ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, நம்ம 4வது செட் பண்ணுவோம், 3rd செட் பண்ணுவோம். ஓகே, ஓகே ரெடி. Come on, 2, 1. ஸோ ஒவ்வொரு ரெப்பிடேஷனும் நல்லா ஃபீல். அப்புறம் வேணுமா, ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன், என்ன ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்குதுன்னு கேட்டார். ஸோ நான் சொன்னேன், இது ப்ரீ ஒர்க் அவுட்னா வேணாம், இப்போ தான் நீ ஜிம் ஜாயின் பண்ணியிருக்க, வாட்டர் மெலன் ட்ரை பண்ணிப்பார். வாட்டர் மெலனா இந்த வந்து லைம், ஸோ அதில் கொஞ்சம் சுகர் அண்ட் சால்ட் மிக்ஸ் பண்ணி ஜிம், அதுக்கப்புறம் வந்து நீ ப்ரீ ஒர்க் அவுட்டை பற்றி யோசிக்க மாட்டேன். அவங்கள என்ன கொஞ்சம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்கள நீ ட்ரை பண்ணி பாரு, சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ வாட்டர் மெலன், லைம் அண்ட் வந்து சால்ட் அண்ட் சுகர், ஸோ சூப்பரான இது இருக்கும். அதுலேயே அந்த சிட்ரிலின்னு சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்ட்லாம் இருக்குது அதில், அண்ட் BCAA அமினோ ஆசிட்ஸ்,
ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ப்ளட் ஃப்ளோ வந்து சூப்பராக அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான பம்ப் இருக்கும். அதை நீங்கள் வந்து சாப்பிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். See you tomorrow another video. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் ஏன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.